வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 9th சயின்ஸ்ல இருக்கிற சாப்டர் 2 இஸ் மேட்டர் அரவுண்ட் ஆஸ் பியூர். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம இப்ப வாட் இஸ் அ சஸ்பென்ஷன்ங்கிற டாபிக்கை பத்தி தான் இந்த பார்ட் 5 வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்ப நம்ம இதுவரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ல மிக்சர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதோட அந்த மிக்சர்ஸ்ல டைப்ஸ் ஹோமோஜீனியஸ் இருக்கும், ஹெட்ரோஜீனியஸ் இருக்கும். அதே மாதிரி அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன், சஸ்பென்ஷன், கொலைடல் சொல்யூஷன் இப்படிலாம் நமக்கு வந்து வெரைட்டிஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்ல நம்ம வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன டீட்டெயிலா பார்த்துருந்தோம். அதே மாதிரி சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து அதுல ரெண்டாவது டைப் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கும், இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஆக்டிவிட்டி 2.2 நடத்தும் பொழுது அதுல வந்து குரூப் சிக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ அதுதான் சஸ்பென்ஷன். ஓகேங்களா, சரி. இப்ப நீங்க வந்து இந்த லெசனை படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவா பார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு வரணும். பார்ட் 1 பார்ட் 2ல இருந்து நீங்க கண்டினியூவா பார்த்து வந்தாதான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா எல்லா பார்ட்டுமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆகி இருக்கும். அதனால நீங்க திடீர்னு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூட்டி நமக்கு வந்து புரியாது. ஓகேங்களா, சரி. இப்ப நீங்க வந்து வாட் இஸ் சஸ்பென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுவும் நமக்கு என்னது அந்த டைப் தான், மிக்சரோட ஒரு டைப் தான். ஓகே, இன் ஆக்டிவிட்டி 2.2 we observed that group C obtain in which solids are dispersed in liquids to form solution. This solution is called suspension. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி 2.2 2.1 செஞ்சோம் இல்லைங்களா. சோ இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ அதுலயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் சொல்றேன். ஆக்டிவிட்டி 2.2ல நம்ம வந்து ஒரு 4 குரூப்பா பிரிச்சு இந்த குரூப் சி வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணாங்க. ஓகேங்களா, சோ அது என்ன ரெடி பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாட்டர், அந்த யூனிவர்சல் சால்வெண்ட் கரைக்கக்கூடியது வந்து வாட்டர், அதை எடுத்துக்கிட்டு அதுல வந்து கோதுமை மாவு, வீட் ஃபிளாரையோ இல்ல சாக்பீஸ் தூளையோ மிக்ஸ் பண்ணி கலந்தாங்க. ஓகேங்களா, இந்த படத்துல காட்டிருக்கோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு வாட்டர்ல வந்து வீட் ஃபிளாரையோ இல்ல சாக்பீஸ் தூளையோ கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணாங்க. அது எப்படி இருந்துச்சு, நம்ம கலந்த அந்த சாலிடுங்கிறது எது, இதுல சாலிடுங்கிறது எது நம்ம எடுத்துக்கிட்டது ஒன்னு வாட்டர், இன்னொன்னு என்னது கோதுமை மாவு. ஓகேங்களா, அப்ப சாலிடுங்கிறது எது, இதுல வீட் ஃபிளார் தான். சோ அது வந்து நமக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிடா இருந்துச்சு. அது எப்படி கலந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சால்வெண்ட்ல அப்படியே தூள் பரவுன மாதிரி நமக்கு வந்து கலந்துருக்கும். ஓகேங்களா, சோ அதாவது நீங்க என்ன மிக்ஸ் பண்ணாலும் அந்த தூள் தனித்தனியா இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டில இருக்கிறதுக்கு பேர் தான் சஸ்பென்ஷன் பேரு. நம்ம இதுக்கு முன்னாடி சொல்யூஷன் பார்த்தோம். சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர்ல வந்து நம்ம சர்க்கரையோ இல்ல உப்பையோ கலந்து ரெடி பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் சொல்யூஷன். ஓகேங்களா, சரி. இப்ப அந்த மாதிரி ரெடி பண்ணதுல நமக்கு என்ன ஆச்சு, அந்த கரைஞ்சதுக்கு அப்புறம் சர்க்கரையோட தூளோ இல்ல உப்போட தூளோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா, தெரியல இல்லைங்களா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலந்த அந்த கோதுமை மாவோட தூள் நீங்க என்ன கலக்குனாலும் அதுல வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியோட சொல்யூஷன் தான் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப டிஸ்பர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அப்படியே பரவி நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, சோ இப்ப சஸ்பென்ஷன்னா எப்படி இருக்கும் அந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சொல்லியாச்சு. அப்ப அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன மாதிரி இருந்தா அது பேர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இஸ் த ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஹோமோஜீனியஸ்னு ஒன்னு, ஹெட்ரோஜீனியஸ்னு ஒன்னு. ஹோமோஜீனியஸ்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே. இந்த ஹோமோஜீனியஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முழுசா நமக்கு கரைஞ்சி நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியாது. சால்வெண்ட் எது, நம்ம கரைச்ச சொல்யூட் எதுன்னு பிரிச்சு பார்க்கவே நம்மளால முடியாது இல்லைங்களா. அப்ப அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ்னா என்னன்னா நம்ம கரைச்சதுக்கு அப்புறமும் அது தனித்தனியா நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு, தனித்தனியா தெரியும் நமக்கு. நம்ம தண்ணி தனியா நமக்கு அந்த கரைச்ச அந்த பொருள் தனியா தெரியும் நமக்கு. அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அது பேர் ஹெட்ரோஜீனியஸ்னு பேர். ஓகேங்களா, சரி. அப்ப நமக்கு இது நம்ம கோதுமை மாவு தூளை தனித்தனியா நம்மளால பார்க்க முடியுது இல்லையா, அப்ப இது வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஓகேங்களா, சரி. இந்த பார்ட்டிகல் ஆஃப் த சஸ்பென்ஷன் கேன் பி சீன் பை த நேக்கட் ஐ. அதாவது நீங்க வந்து இந்த சஸ்பென்ஷன் அந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சஸ்பென்ஷன் சொல்யூஷன்ல சோ நம்ம அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகுலர் நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியும். இதே சொல்யூஷன் நம்ம என்ன பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணோம்ல
பியூர் சொல்யூஷன் அதை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இந்த சஸ்பென்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும், அதை நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியும். இந்த கோதுமையோட தூளை வந்து வெறும் கண்ணால தண்ணியில அது மிதந்துகிட்டு இருக்கும், அது நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியும். இந்த பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா நீங்க கலக்குனதுக்கு அப்புறமும் தூள் தனித்தனியா நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இதை நம்ம இந்த பாயிண்ட் நம்ம வெறும் கண்ணாலே நம்மளால பார்க்க முடியும். இதே சர்க்கரையோ உப்பையோ கரைச்சா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, இந்த particles of the suspension scatter the beam of light passing through it and make its path visible. So இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உருவாக்குனீங்க இல்லையா சஸ்பென்ஷன், அது வழியா நீங்க லைட்டை பாஸ் பண்றீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த கிளாஸ் நம்ம உருவாக்கணும் இல்லையா, இந்த கிளாஸ் வழியா ஒரு லைட்டை வச்சு நீங்க வந்து இது வழியா வந்து டார்ச் வச்சு நீங்க லைட்டை பாஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த லைட் போகக்கூடிய பாதை வந்து நமக்கு தெரியும். அதுதான் நான் மேல இருந்து அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம். இந்த சைட்ல இருந்து நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அது போகக்கூடிய பாதை பாத்தீங்களா நமக்கு தெரியுது, பாத்தீங்களா இந்த வழியா நமக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியுதா இல்லையா? ஓகேவா? சோ அந்த மாதிரி நமக்கு வந்து அதோட பாதை வந்து பாத் வந்து விசிபிளா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது சஸ்பென்ஷன்ல மட்டும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதோட பாதை போகக்கூடிய பாதை வந்து நமக்கு விசிபிளா இருக்கு. ஏன் அப்படி தெரியுது சஸ்பென்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல் நம்ம கண்ணுக்கு தெரியுற பார்ட்டிகளா இருக்கு இல்லையா, அது வந்து படக்கூடிய லைட்டை ஸ்கேட்டர் பண்ணும். ஸ்கேட்டர் பண்றதுனா என்ன, சிதற வைக்கும். ஓகேங்களா? அந்த பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளும் அதை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது போகக்கூடிய பாதையை வந்து நம்மளால தெரியுது. அப்ப ஸ்கேட்டரிங் த பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் and make it path visible. அது இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் அது வழியா பார்க்கக்கூடிய அந்த லைட்டோட பாதையை வந்து நமக்கு வந்து ஸ்கேட்டர் பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸ்கேட்டர் பண்றதுனால, பார்ட்டிகல் ஸ்கேட்டர் பண்றதுனால லைட்டை அவருடைய பாதை நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது, தெளிவா தெரியுது, எந்த வழியா போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகேங்களா? சரி, இந்த ஒரு பாயிண்ட் வந்து சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்யூட் பார்ட்டிகல். இதே மாதிரி சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா அந்த சர்க்கரையை கரைச்சோ இல்ல உப்பை நம்ம கரைச்சோ உருவாக்கணும் பாத்தீங்களா சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் அதுல நம்ம லைட் அடிச்சோம்னா தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அதுல உள்ள பார்ட்டிகல் மொத்தமா மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்ட்டிகல் தனியாவே நம்மளால பார்க்க முடியாது, அது அப்படியே வாட்டர் மாலிகூட மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது எது அதை ஸ்கேட்டர் பண்ணும், அங்க பார்ட்டிகல் இருந்தா தானே ஸ்கேட்டர் பண்ணும். பார்ட்டிகலே கரைஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அப்ப நம்மளால ஸ்கேட்டர் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால சொல்யூஷன்ல லைட் போற பாதை தெரியாது. இதே வந்து சஸ்பென்ஷன்ல பார்ட்டிகல் கரையாம அங்கங்க மிதந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பார்ட்டிகல் லைட்டை ஸ்கேட்டர் பண்ணி அது பாதையை நமக்கு காட்டுது. ஓகேவா? சரி, ஏன் இதை சொல்றேன்னு மறுபடியும் நமக்கு புரியும் பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும் நமக்கு. The solute particle settle down when the suspension is left undisturbed. That is, the suspension is unstable. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உருவாக்குன அந்த பார்ட்டிகளை நீங்க வந்து சொல்யூஷன், அதாவது சஸ்பென்ஷன் சொல்யூஷனை நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சொல்யூட் பார்ட்டிகல் என்ன ஆகும், அடியில செட்டில் ஆகும். ஒண்ணும் இல்ல, வீட்டுல கோதுமை தோசை ஊத்தும் போது கோதுமை மாவை கரைச்சி வச்சிருவாங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்படின்னு, ஏன்னா அப்பதான் நல்லா சாஃப்டா வரும்னு. சோ அந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் மறுபடியும் அதை மிக்ஸ் பண்றாங்க, அப்படியே எடுத்து ஊத்தாம ஏன் மிக்ஸ் பண்றாங்கன்னா மாவு தனியா அடியில செட்டில் ஆயிடும். அந்த நம்ம கரைச்ச மாவு மேல வந்து தண்ணி தனியா தெளிவா நிக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா மேல தண்ணி மட்டும் தானே வரும் நமக்கு, அதனால என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம அதே தான் நம்மளும் செஞ்சோம். என்ன பண்றோம் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்யூட் பார்ட்டிகல் எது அந்த கோதுமை மாவு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அடியில அது செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பார்ட்டிகல் தனித்தனியா தான் இருக்குது அதுக்கு, அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அடியில செட்டில் ஆயிடும் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டீங்கன்னா. அப்ப that is the suspension is unstable. Unstable-னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சஸ்பென்ஷன் நம்ம என்ன உருவாக்கி வச்சோம், மாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷனை உருவாக்கி வச்சோம். ஓகேங்களா? சஸ்பென்ஷன் அது சொன்னோம். ஓகே, இப்ப நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம வச்சதுக்கு அப்புறம் அது அப்படியேவா இருந்துச்சு, இல்ல, அது தனித்தனியா பிரிஞ்சிருச்சுல. அப்ப அது வந்து ஸ்டேபிளா இல்ல, அது சஸ்பென்ஷன் ஸ்டேட்லயே இல்ல, அதனால வந்து அது அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உருவாக்குன சஸ்பென்ஷன் ஸ்டேட்லயே அது இருக்காது, அப்ப அது அன்ஸ்டேபிள் ஆனது. அப்ப என்னவா மாறும், தனித்தனியா நமக்கு வந்து பிரிஞ்சிடும், தெளிவா தண்ணி மேல நின்னுடும், இந்த கோதுமை மாவு அடியில செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? சரி, they can be separate from the mixture by the process of filtration. ஆமா, நம்ம இந்த மாதிரி
தனித்தனியா பிரிஞ்சு நமக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணி அது தனியா பிரிச்சு எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தனியா மாவு தனியா பிரிஞ்சிருச்சு. சரி, என்ன ப்ராசஸ் பண்றது? அப்படி ஃபில்ட்ரேஷன் என்ன ப்ராசஸ்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிருப்போமா, இந்த மாவும் தண்ணியும் மிக்ஸ் ஆன ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிருப்போமா. சரி, அந்த சொல்யூஷன் என்ன பண்றீங்கன்னா ஃபில்டர் பேப்பர்னு இருக்கும். நம்ம சாதாரண வீட்டுல வெள்ளை துணியில வடிகட்டினாலே வடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பனல் மாதிரி ஃபில்டர் பேப்பரை செஞ்சு அதுல வந்து நீங்க தண்ணியை ஊத்துனீங்க, அதுல வந்து சொல்யூஷனை ஊத்துனீங்க அப்படின்னா மேல உள்ள தண்ணி தனியா வந்து ஃபில்டர் ஆகி கீழே செட்டில் ஆயிடும். ஓகேங்களா? இன்னொரு பீக்கர்ல நமக்கு தண்ணி தனியா கிடைச்சிடும். அப்ப மேல அந்த ஃபில்டர் பனல்ல இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும், அந்த கோதுமை மாவு தனியா செட்டில் ஆயிடும். அப்ப ரெண்டு தனித்தனியா பிரிச்சுட்டோமா, தனித்தனியா மாவை தனியா நம்ம பிரிச்சுட்டோமா. சோ அந்த தான் நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன். மேல அந்த ரெசிடியூ அப்படிங்கிறது என்னது, நம்ம உருவாக்குன அந்த நம்ம போட்ட அந்த சாலிட் எது, அந்த கோதுமை மாவோ இல்ல சாக்பீஸ் தூள் வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த சாக்பீஸ் தூளோ நமக்கு தனியா கிடைச்சிரும். ஓகேங்களா? கீழே வந்து தண்ணி நமக்கு தனியா கிடைச்சிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? சோ இதன் மூலமா நீங்க வந்து இந்த சொல்யூஷனை நம்மளால பிரிக்க முடியும். எந்த சொல்யூஷனை, சஸ்பென்ஷன் சொல்யூஷனை நம்மளால பிரிக்க முடியும். ஓகேங்களா? சொல்யூஷன்னாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ மிக்ஸ் ஆன ஒரு பொருள். ஓகேங்களா? இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். when the particles settle down the suspension break and it does not scatter light anymore. ஓகே, இதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஸ்கேட்டர்னா என்னன்னு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம தனியா வச்சிட்டோம். சரி, இப்ப ஃபில்டர் பண்றதுக்கு முன்னாடி இது ரெண்டு செட்டில் ஆயிருக்கும் இல்லைங்களா. இப்ப செட்டில் ஆனப்ப நீங்க லைட் அடிச்சு பாருங்களேன், என்னவாகும். இப்ப லைட் போற பாதை தெரியுமா நமக்கு அப்படின்னா தெரியாது. ஏன் தெரியாது? இங்கதான் நமக்கு ரெண்டு தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. எப்படி பிரிஞ்சிச்சு, தண்ணி மேல ஆயிடுச்சு, கீழே வந்து நமக்கு வந்து அந்த பார்ட்டிகல் வந்து கீழே செட்டில் ஆயிடுச்சு. பார்ட்டிகல் நமக்கு நல்லா வாட்டரோட மிக்ஸ் ஆயிருந்தா தானே அது வந்து போற லைட்டா ஸ்கேட்டர் பண்ணும். நமக்கு தான் மிக்சிங்கே இங்க இல்லையே, தனித்தனியா செப்பரேட் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப நீங்க லைட் பீம் நீங்க அடிச்சீங்கன்னா எதுலையுமே நமக்கு வந்து என்ன ஆகாது, லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகாது. ஏன்னா மேல இருக்கிறது வெறும் தண்ணி மட்டும்தான், கீழே இருக்கிறது வெறும் வந்து ரெசிடியூ மட்டும்தான். ஓகேங்களா? அப்ப இங்க மிக்ஸ் ஆகல. சொல்யூஷன்ல வந்து, அதாவது இந்த சஸ்பென்ஷன்ல வந்து நமக்கு பார்ட்டிகளும் இதுவும் வாட்டர் மாலிகுலும் நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கல. அதனால என்ன ஆகாது, லைட் அது ஸ்கேட்டர் பண்ணாது. அதான் என்ன சொல்றாங்கன்னா when the particle is settled down, பார்ட்டிகல் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சஸ்பென்ஷன் பிரேக்ஸ். சஸ்பென்ஷன்ங்கிற ஒரு சொல்யூஷனே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு, சஸ்பென்ஷன்ங்கிறது வந்து என்னவா மாறிடுச்சு, வாட்டர் தனியா சால்வெண்ட் ஆகும், சொல்யூட் ஆகும், தனித்தனியா பிரிஞ்சிருச்சு நமக்கு. அப்ப and it does not scatter light anymore. அப்ப லைட் அது ஸ்கேட்டர் பண்ணாது. ஓகேங்களா? சரி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். சஸ்பென்ஷன்ங்கிறது என்ன, ஒரு சாலிடையும் சால்வெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்றோம். அதுல மிக்ஸ் பண்ணக்கூடிய சாலிட் என்ன, அந்த வீட் ஃபிளாரோ இல்ல சாக் பீஸ்டோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்றோம். சரி, அப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறத ஏன் சஸ்பென்ஷன் பேர் வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மொத்தமா மிக்ஸ் ஆகி தண்ணியில கரையாது. ஏற்கனவே நமக்கு தயாரிச்ச அந்த சால்ட் சொல்யூஷன் சுகர் சொல்யூஷன் மாதிரி நமக்கு தண்ணியில மொத்தமா கரைஞ்சு நமக்கு தண்ணி இருக்காது. ஏன்னா தனித்தனியா நமக்கு பார்ட்டிகல் வந்து வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். சரி, அதனால என்ன யூஸ் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் வழியா நம்ம லைட் அனுப்பணும் அப்படின்னா அது ஸ்கேட்டர் ஆகும். லைட் போற பாதை நமக்கு விசிபிளா நமக்கு தெரியும். சோ அதுதான் நமக்கு வந்து இதுல உள்ள சஸ்பென்ஷனோட ஸ்பெஷல். சரி, இப்ப என்ன வேற என்ன பண்ணலாம், இந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது தனியா மறுபடியும் என்ன பண்ணும், நமக்கு சால்வெண்ட் தனியா சொல்யூட் தனியா திரும்ப பிரிஞ்சிடும். எப்படி பிரியும், நிறைய செட்டில் ஆயிடும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லைட் பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகுமா, ஆகாது. இதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், லைட் வந்து ஸ்கேட்டர் ஆகி ஒரு சொல்யூஷன் வழியா, அதாவது ஒரு லிக்விட் வழியா போகணும் அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய பார்ட்டிகல் நமக்கு இருக்கணும். ஏன் இதை சொல்றான்னு பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக் நமக்கு வந்து கொலாய்டல் சொல்யூஷன் படிப்போம். அதுல படிக்கும் பொழுது உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? சரி, ரொம்ப சின்ன டாபிக் தான், இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இருந்தாலும் இந்த சஸ்பென்ஷன்ங்கிற போது என்னென்ன பார்ட் முக்கியம் அப்படிங்கறது நம்ம புக்ல கொடுத்துருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்